இருக்கிறீங்க? காரியம் நடக்கலையே. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும்டா. மாடசாமி ரொம்ப பொல்லாத பையன். சதக்குது ஏதாவது கேட்டா பதக்குன்னு பதில் சொல்லுவான். ராமர் எப்படி அணில தடவி கொடுத்தாரோ அப்படி அவனை தடவி கொடுத்து காரியத்தை சாதிக்கணும். ஏங்க இதுல யாரு ராமர் யாரு அணில்? சொக்ரா, இந்த மைனர் தான் ராமர், அந்த மாடசாமி தான் அணில். என்னங்க அன்னத்தை நானே கூட்டிட்டு வந்துடுறேன்னு மாடசாமி வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன்டா. முதலாளி, இது மாற பிரச்சனை. மாடசாமி நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். இந்த அழகப்ப ஒரு வட்டம் போட்டோம்னா அதுல சிக்காதவங்களே கிடையாது. முதலாளி, வட்டம் மாவட்டம் இதெல்லாம் பலிக்காதுங்க. அப்ப சதுரம் போட்டு அதுல சதுராடுவண்டா. என்ன இந்த இடத்துல? உன்னை பார்க்கத்தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்துட்டேன். இந்தா, நீ கேட்ட குருவிகளை நான் காட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு காதல் பறவைகள் அர்த்தம். நல்ல நேரத்துல நீ கொண்டு வந்திருக்க. சுமதி, என்ன இது பச்சை பிள்ளை மாதிரி? விடு. எந்த நிலைமையிலும் பொம்பளைங்க அடக்கமா இருக்கணும். இப்படி தலைகால் புரியாம ஆடக்கூடாது. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீயும் தலைகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவேன். நான் எந்த நேரத்திலயும் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு சொன்னா கூடவா? அப்படியா? எப்ப கல்யாணம்? யார் மாப்பிள்ள? நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் இல்ல, அவர் தான் மாப்பிள்ள. வாத்தியார் வீட்டுல அவங்க அக்காக்கு கல்யாணம் நடக்காம வாத்தியாருக்கு எப்படி கல்யாணம் நடக்க முடியும்னு கேட்டாங்களாம். உடனே அப்பா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி பணத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் வாத்தியாரு, அவங்க அம்மா, அக்கா எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க அவங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்க இங்க வந்ததும் ஒரு வாரம் 10 நாள்ல நல்ல நாளா பார்த்து எங்க கல்யாணம். என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, உண்மையிலே எனக்கு தலைகால் புரியல. ஓஹோ, என்னடா ஊருக்கே பெரிய பணக்காரர் வடிவேல் அம்பலம் மகளுக்கு ஒரு ஏழை வாத்தியார் தான் மாப்பிள்ளையா நினைக்கிறியா? அண்ணோ, வாத்தியார் கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, நல்ல குணம் இருக்கு, அழகு இருக்கு, பண்பு இருக்கு. மொத்தத்துல என் மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சுமதி, பணம் காசு வரும் போ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைறதுதான் பெரிய பாக்கியம். நீ வாத்தியாரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் இப்பவே வாழ்த்துறேன். அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்காத. நீ தானே கல்யாண வேலை எல்லாம் பாக்கணும். நாளையில இருந்து வீட்டுக்கு வந்து ஆமா சொல்லிட்டேன். இல்லன்னா மூக்க திரும்பி கூட்டிட்டு போயிடுவேன். அக்காவுக்கு கல்யாணமாமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? எங்க சொன்னா சாப்பாட்டுக்கு வந்துடுவாளோன்னு பயந்துட்டீங்களா? வாத்தியாரையா, அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது. அதான் தலையில இருந்த சுமை இறங்கிடுச்சே, இன்னும் ஏன் மோட்ட உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்க? தலையில இருந்த சுமை இறங்கிடுச்சோ, ஆனா மனசுல சுமை ஏறிடுச்சு. 28 வயசான எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு வழியும் தெரியல, வசதியும் இல்லை. அதனால்தான் சுமதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு. அப்படி சொல்லாதீங்க வாத்தியாரையா. அக்காவை கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நான் சுமதியை கட்டிக்கிறேன்னு சொன்னா, சுமதியை கட்டிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் ஆகுது. அதுதான் உண்மைன்னு உனக்கு தெரியாதானோ? அது உண்மை பொய்யாங்கிறது இருக்கட்டும், அது நியாயமா இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க எந்த காரணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவ கூட சந்தோஷமா வாழணும். சத்தியமா சொல்றானோ, சுமதிக்கு என்னால ஒரு துன்பமும் வராது. என்னுடைய சோகத்தின் நிழல் அவன் மேல நிச்சயமா படியாது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காம இருந்தா சரி.
அண்ணா 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 கடைசியில் அந்த வாத்தியார் உன்னை ஏமாத்திட்டான் பாத்தியா? தெரியாம தான் கேட்கிறேன். அவன் நல்லவனா இருந்தா பெரிய இடத்துல சம்பந்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே தாவா தாவி இருப்பானா? அண்ணா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மட்டும்தான் அவன்கிட்ட இழந்தியா? இல்ல, இப்ப ஒண்ணும் போயில்ல. தயவு செய்து நடந்த உண்மை என்கிட்ட சொல்லு. அப்படியேதான் நடந்திருந்தா இப்பவே அவன் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்து காவடியை சொல்ற. நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடக்கல மச்சான். அவரும் அப்படிப்பட்டவர் இல்ல, நானும் அப்படிப்பட்டவ இல்ல மச்சான். மனப்பூர்வமா நான் அவர் மேல ஆசை வச்சேன். ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு நான் யோசிக்கவே இல்லை. என்னுடைய அன்பு ஆசை நிறைவேறலையேன்னு நான் வருத்தப்படலாமே தவிர அவர் மேல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாம போட்ட விதை முளைக்கலையேன்னு நிலத்து மேல கோவிச்சுட்டு என்ன மச்சான் பண்றது? ஆமா அண்ணா, நீ சொல்றது ரொம்ப சரி. உன் மேல நான் பரிபூர்ணமா அன்பு வச்சிருக்கேன். ஆனா உன்னை கேட்டுக்கிட்டு அந்த அன்பை செலுத்துற பாத்தியா அண்ணா, இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் புத்தியே இல்ல. கூட்டு போன விட்டத்துல பஞ்ச மாதிரி கிட்ட மாதிரி எங்கெங்கயோ ஓடுது. வள்ளி, எங்கடி அண்ணத்தை காணோம்? தெரியலையேம்மா. அம்மா, அண்ணா என்னடி உன்னை ஆளையே காணோம்? நின்னது நிக்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாளா கடந்து தடுமாறுறேன். இன்னும் நெல்லு குத்தணும், மாவரைக்கணும், புளி நறுக்கணும், மிளகா அரைக்கணும், ஊறுகாய் வேற போடணும். ஐயோ ஐயோ ஐயோ, தலைக்கு மேல வேலை கிடக்கு. எந்த வேலையை செய்யறதுன்னே எனக்கு புரியலடி. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன்? சரி சரி, நீ போய் இன்னும் 4-5 ஆளுங்களை கூட்டிட்டு வா. வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு, சீக்கிரம் போ. ராக்காய் மூக்காய் குப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு குத்தவா முடியும். சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தா வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தா வேணும், முல்லை வெள்ளி போல அன்னம் பொங்கத்தா வேணும். நம்ம வீட்டு கல்யாணம் இது, நம்ம வீட்டு கல்யாணம். சுத்தச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தா வேணும், முத்து முத்தா பச்சரிசி அள்ளத்தா வேணும், முல்லை வெள்ளி போல அன்னம் பொங்கத்தா வேணும். நம்ம வீட்டு கல்யாணம் இது, நம்ம வீட்டு கல்யாணம்.
நாளைக்கு நான் அவளும் ஊருக்கு போறோம். சுமதியோட அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலை பார்த்து வச்சிருக்காராம். எனக்கு இந்த கிராமத்தை விட்டு போவே மனசு வரல. அது என்ன வாத்தியாரையா அப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அதை விட்டுடலாமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாத்தியாரையா, எனக்கு ஒரு வரம் கொடுக்குறீங்களா? என்னன்னா? சுமதி உண்டான 7வது மாசத்துல அவளை இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. வரமாமா. அக்கா வீட்டுல இருந்து அம்மா இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை பத்தி நீங்க கவலைப்படாங்க மாப்பிள்ள. அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. முருகா, ஜாக்கிரதையா கொண்டு போய் விட்டுட்டு வா. முருகா, வண்டி நிறுத்து. வாத்தியாரையா, நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. ஆனா சுமதியோட முதல் பிரசவம் என் கையால தான் நடக்கணும். கட்டாயம் வரணும். சுமதி, அவர் மறந்தாலும் நீ மறக்காம வந்துடணும். நிச்சயமா வந்துடுறேன். போறேன். போறேன் சொல்லாதீங்க வாத்தியாரையா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். நடுராத்திரில வந்து கதவை தட்டாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அட சுமார் பிள்ளை, சினிமா கொட்டையில வேலை பார்க்கறவன் நேரம் நேரத்துல வந்துட முடியுமா? அண்ணா அண்ணா, நம்ம முதலாளியா சம்சாரம் படம் பார்த்து கொட்டாய்க்கு வந்துச்சு. இது மாசமா திடீர்னு வழி வந்துச்சு. பாவம் துடிக்குது. உன்னை கூட்டியார சொன்னாங்க. எனக்கு தூக்கம் வருது. நீ போயிட்டு வந்துற. சீக்கிரம் பரவிடு, சீக்கிரம் பரவிடு. அக்கா, அதை சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க சொல்லு, நான் போயிட்டு வரேன். ஏண்டி அண்ணா, இந்த ராத்திரில தனியாவா போறேன்? கூட துணைக்கு நானும் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த பயமா. சரி சரி, பாயா, வந்து ஏதாவது சாப்பிட்டு வர. உனக்காக தான் உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. போ போ.
நீ எப்படியாவது இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, உங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலின்னு சொன்னாரு. ஆனா இப்பதான் தெரியுது யாருக்கு என்ன வலின்னு. இந்தாயா, எனக்கு பிரசவம் மட்டும்தான் பார்க்க தெரியும் நினைக்காத, எல்லா நோய்க்கும் வைத்தியம் பார்ப்பேன். ஓ, அதுக்குத்தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். உன்னை முத பார்த்த உடனே சிக்குன்னு மனவியாதி வந்துடுச்சு. அதுக்கு என்ன மருந்துன்னு உனக்கே தெரியும். அந்த மருந்த அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருந்தீனா உனக்கு சகல வசதிகளை நான் செஞ்சிடுவேன். மாடசாமி கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொன்னனே, சொல்லலையா? அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. மாடசாமி எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டா, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லுவான். அண்ணா நீ வா, எல்லா விவரத்தையும் நானே சொல்றேன். கைய விடியா அண்ணா. பாரியா, இது உன் இடம். நடுராத்திரி நேரம் உன் கையாளுங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. நான் உதவி கேட்டு கத்துனா கூட யாரும் வரமாட்டாங்க. தெரியுது இல்ல? அதுக்கப்புறம் என்ன தகராறு? சலக்குன்னு வர வேண்டியது தானே. நான் ஒண்ணு தகராறு பண்ணலையே. என்ன கிள்ளுக்கீரையா நினைச்சு பொய்ய சொல்லிங்க வர வச்சல, முடிஞ்சா பாரு. என்னடி மைனர் கிட்டிய மக்கார் பண்றியா? சின்ன குட்டி. அட போயா. ஓஹோ, சரசமாடுறதுலயே இது ஒரு புது விதமோ? அண்ணோ, உன்னை இப்பத்தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கிறேன். ஆனா இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதுலயா எனக்கு ஒரு தனி சுகம் தெரியுது. சுகம் சுகம் வா வா வா. நீ கெட்ட கேடுக்கு தினம் ஒரு பொம்பளை. பாரு, இது உனக்கு ஒரு பாடம். ஊர் உலகத்துல உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி 1-2 தாஸ்தரத்த பொம்பளைங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் உன் வாலாட்ட பாத்துக்க. கண்ட பக்கம் எல்லாம் கையை நிட்டாத, உன் கை நிரம்ப தனித்தனியா எண்ணிடுவாங்க. அண்ணா அண்ணா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். இனிமே தினமும் உனக்கு ஓசி டிக்கெட் தான். ஏமஸ்தா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்படி நேரம் காலம் இல்லாம நினைச்சா போற, நினைச்சா வர. அடியே, நான் எதுக்காக நேரங்காலம் இல்லாம அலையிறேன் தெரியுமா? எதுக்காக? நிலபலம் ஆடு மாடெல்லாம் வாங்கினதுக்காக. ஏயா தனாத்திரியா? இல்ல பிள்ள, நிஜமாத்தான் சொல்றேன். நீ வேணா பாரு. ஆமாக்கா, மாமா சொல்றதெல்லாம் நிஜம்தான். உனக்கு மட்டும் என்ன மாதிரி இன்னும் 2 தங்கச்சி கூட இருந்தாலும் வச்சுக்க, மாமா இந்த ஊரே விலைக்கு வாங்குவார். அவ்வளவு புத்திசாலித்தனம். மைனர் அழகப்பனுக்கு என்ன ஆசனாகியாக்கி மாமா நிலம் வாங்க திட்டம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? மரியாதையா பேசுறேன். மானகட்ட போயப்புக்கு மரியாதை வைக்கடா. நீ சத்தம் போட்டு பேசுற, இதுல என்னடி தப்பு? உன் தங்கச்சி கிட்ட கேட்டுட்டு மைனரை விட பெரிய மாப்பிள்ளை கிடைச்சுவானா? மரியாதையா போயிடு. என்ன பதச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நீங்க எப்படி வாழ்ந்துறீங்கன்னு பாக்குறேன். மீனாட்சி அம்மா பட்டணத்துக்கு போறாங்களாம். அப்படியா? ஏன்? சுமதிக்கு இது 7வது மாசமா. பிரசவத்துங்க கூட்டியாந்து விட சொல்லி எழுதி போட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு, கிராமத்துல என்ன வசதி இருக்கும், நான் அங்க வரமாட்டேன், இங்க பட்டணத்திலே பாத்துக்கலாம்னு எழுதி போட்டுச்சான். ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நமக்கு என்னங்க முதலாளி, எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க டீயாவது சாப்பிடுங்க. மாடசாமி,
சீதையை பார்த்த ராவணனுக்கு நிம்மதி போச்சு, அன்னத்தை பார்த்த ஐயாவுக்கும் அமைதி அடியோட போச்சு. அப்படின்னா எனக்கு 10 தலைன்னு சொல்றியா? ஐயோ, 10 தலைக்கு கண்ணாடிய மாட்டினா 10 பொம்பளைங்க கதி என்ன ஆகும்? கிண்டலடு, நிலைமையே கிண்டலா போச்சு முதலாளி. முதலாளி, அந்த அன்னத்தை மறந்து தொலைச்சிருங்களேன். மறக்க முடியலையடா மாடசாமி, முடியலையே. வெட்டி அண்ணனை நிமித்தி போடுறா. அந்த அண்டக்கிளி என் மனசுல 24 மணி நேரமும் சிறகடிச்சு பறந்துகிட்டே இருக்கிறடா. சிறக வெட்டிட வேண்டியதானுங்களே. சிறக வெட்டி என் மடியில போட்டுக்கணும்னு தான் நான் என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பாக்குறேன். கிளிக்க மாட்டேங்கிறடா. உள்ளுக்கட்டை கீழே போட்டு பேசாம பின்னாடி வா. ஏய், அதுக்கு வேற ஆளை பாருடா. அண்ணா, தைரியமும் துணிச்சலும் இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கும் ஒரு அளவு தேவை. நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு தைரியமா போறது வர்றத இனிமேலாவது நிறுத்திக்க. வாப்பலாம். அப்பா ஏன் வரல? ஆமா, உங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டியா? எல்லாம் விவரமா எழுதி போட்டாங்க. அட்ரஸ் ஒழுங்கா இல்ல? அட்ரஸ் எழுதாம லெட்டர் போடுவாங்க? சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? உடனே போவோம் வா. ஏங்க இவ்வளவு தூரம் இந்த சுமையை தூக்கிட்டு எப்படிங்க நடக்கிறது? நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல வீட்டுல இருக்க புடவையெல்லாம் பெட்டியில் திணிச்சு இல்ல. இப்ப அவசரப்படு. சரி, நாம தான் நடந்து தொலைக்கிறோம், இந்த குழந்தை எப்படி நடக்குமா? வேற வழி இல்லையே. பாபு, அப்பா கூட நடந்து வரையா? ஓ, நான் நல்லா நடப்பனே. அடைய ராஜா, வா வா வா. இதான் குழந்தையா? வாட ராஜா. ஏன் அழுத? என் கண்ணுல அழக்கூடாது, அழக்கூடாது. என் கண்ணுல ஏன் சுமதி நடந்து வரீங்க? வண்டி வரலையா? என்னமோ தெரியல, வரல. ராஜா, உன் பேர் என்னடா? பாபு. கண்ணு சுமதி, குழந்தை தூக்கிக்க, பெட்டில என்கிட்ட கூட. வாங்க மாப்ள. ஏமா ஒரு லெட்டர் போட்டுக்க கூடாது? நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. டே மீனாட்சி, அண்ணா அம்மா வர சொல்லு. ஏ சின்ன பயலே. ஐயா, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. வாங்க கொடுங்க. நான் வரணுங்க. அடடே, நீ எழுதுற தபால் தான் வந்திருக்கு. நீ வந்த பிறகுதான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. இந்தா நீயே படி. வாங்க 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 மாப்பிள்ள. பாபு கண்ணு, இப்பதான் உனக்கு பாட்டி வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? பாடா ராஜா. வரமாட்டேன். பாத்தீங்களா? என்னை விட்டு வேற யார்கிட்டயும் போக மாட்டாமா. நானே தூக்கி வச்சிட்டு இருக்கணும். அண்ணன் தூக்கிட்டப்ப மட்டும்தான் அழாம இருந்தா. எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்குது. போக்கிரி. சரி சரி, வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம். என்னங்க, அண்ணத்துக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. அண்ணா,
இப்படி இழைச்சு கருத்து போயிட்டேன். நான் உங்க மாதிரி நிழல்ல இருக்கேன். வெயில்ல அலைஞ்சு மழையில நனைஞ்சு காட்டுலயும் மேட்லயும் சுத்திக்கிட்டு இருக்கிறவனா? அண்ணா இந்தா அண்ணா, நல்ல விரால் மீன் கிடைச்சா வாங்கிட்டு வா. அப்புறம் காடை கவதாரி எல்லாம் கிடைச்சா கூட வாங்கிட்டு வா. எதுக்கு வாங்கிட்டு நானே பிடிச்சிட்டு வரேன். அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றில் ஆடுவே. அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதீபம் காற்றில் ஆடுவே. அன்னக்கிளி உன்னை தேடுவே, ஆசையோடு ஏற்றி வைத்த வாசதீபம் காற்றில் ஆடுவே.
கிளி உன்னை தேடுதே. என்ன வாத்தியாரையா, என்ன பலமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கா? ஆமான், கல்யாணமாகி இத்தனை வருஷம் நான் இங்க வராம இருந்ததுக்கு காரணம் அதான். உன்னை தைரியமா தரணும்னு பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. ஏதோ ஒரு விதத்துல உனக்கு நான் தீங்கடிச்சிட்டதா என் மனசாட்சி என்ன குத்துது. வாத்தியாரையா, இந்த படிச்சவங்களுக்கே புத்தி பல பக்கம் ஓடுங்கிறது சரியாத்தான் இருக்கு. எனக்கு நீங்க என்ன கெடுதல் பண்ணீங்க? ஆசை காட்டி மோசம் பண்ணீங்களா, இல்ல நம்ப வச்சு கழுத்தறுத்தீங்களா? எந்த நாள்லயும் உன்னால எப்படித்தான் சந்தோஷமா இருக்க முடியுதோ. மறுபடியும் சொல்றானோ, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன ராஜா, எதுக்கு கவலைப்படணும்? கண்ணுக்கு அழகா பொண்டாட்டி, ராஜாவாட்டம் புள்ள. அதைத்தான் நானும் சொல்றேன். கடமைக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அக வாழ்க்கையில ஒரு அவல இருந்தாலும் புற வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கு. நீயும் பிடிவாதமா இருக்காம உனக்கு பிடிச்ச யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தேன்னா என் நெஞ்சில் இருக்கிற பெரிய பாரம் நீங்கும். என்னையா பண்ண சொல்றீங்க? உங்களை மாதிரி வாழ்க்கை ஆகவும் போறோம், அது இதுன்னு கூறு போட்டு பாக்குற புத்தி எனக்கு இல்லையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வாழ்க்கைதான். எனக்கு இருக்கிறது ஒரே மனசுதான். எனக்குள்ள ஒரு சோகம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் நீங்க தானே நான் எப்பவுமே நினைச்சதில்லை. அந்த சோகத்தை மாத்திக்க நான் முயற்சி பண்ணவும் இல்லை. ஏன்னா அந்த சோகத்துல ஒரு சோகம் இருக்குங்க ஐயா. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஊர் கோயில் திருவிழாவில ஒவ்வொரு வருஷமும் கதாகாலட்சேபம் நடக்கும். சின்ன வயசுல இருந்து எனக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம். எத்தனையோ கதை கேட்டிருக்கேன். ராமர் கதை, ஹரிச்சந்திரன் கதை, வள்ளி கதை, இன்னும் ஏதேதோ கதை. ஆனா எனக்கு பிடிச்சது ஆண்டாள் நாச்சியார் கதை தான். சோகத்திலையும் ஒரு சோகம் இருக்குங்கிறத அவங்க கதையில இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப அனுபவிக்கிறேன். அண்ணா, அடடே, நாட்டாளக்கார வீட்டுல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, மறந்தே போயிட்டேன். வரேன். வாத்தியாரையா, நாளை காலையில முடிஞ்ச நதிக்கரைக்கு வர்றீங்களா? சுட்ட மீன் சாப்பிடலாம். வரட்டுமா?